ஓகே, இப்போ 17th கொஷின், டிவைட் டூ இன்டீஜர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல எந்த லைனுக்கு போவோம்? லைன் நம்பர் 71. இதில் என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? இதுதான் டிவிஷன் சிம்பிள். ஓகேவா? இப்போது ரன் பண்ணிடலாமா? 10 டிவைடட் பை 2 எவ்வளோ? அது பரவாயில்ல, 5 வந்துருச்சா? அது நான் வேறு ஏதோ இங்கே 10ன்னு டைப் பண்ணிட்டேன், அதனால் வந்திருக்கு. ஓகே, இப்போது எனக்கு வந்து இந்த ஆப்பை கிராஷ் பண்ணும். அப்போ நான் இங்கே என்ன டைப் பண்ணும்? நம்பர்ஸை மட்டும் டைப் பண்ணியே கிராஷ் பண்ணும். 10 டிவைடட் பை 0 போட்டால் ட்ரை பண்ணுவோமா? முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போது இதை வந்து நம்ம ஈஸியாக இது பண்ணலாம். இங்கே வந்து கோட் எழுதுனாங்க, ஞாபகம் இருக்கா? இன்புட்டுன்னு போட்டு 0வாக இருந்தால் டைப் பண்ண விடாத, இந்த மாதிரிலாம் எழுதலாம். ஆர் இங்கே பட்டன்லேயே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இஃப் போட்டு ஐபி, இதெல்லாம் அவங்க பண்ணல, பட் நாம் பண்ணுறோம். ஐபி டாட் வேல்யூ ஈக்குவல் டு 0னா ஜீரோவை தவிர வேறு எதுவாக இருந்தாலும் இப்போ நம்ம சொன்னதே நடந்துடும். ஆனால் 0வாக இருந்தால் மட்டும் டெம் டாட் வேல்யூ வந்து இன்ஃபினிட்டிங்கிறத நம்ம எப்படி போடுறது? போட முடியாதே. எழுத முடியாது, ஏன்னா இதுக்குள்ளே ஸ்ட்ரிங்கை போட முடியாது. இதுக்குள்ளே நீ ஒரு நம்பர் தான் கொடுக்க முடியும், பிகாஸ் இது ஒரு இன்டீஜர் டைப்பாக இருக்குல்ல. அதனால் உங்களால் இதாக கொடுக்க முடியும். நான் இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா 0னே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அவாய்ட் கன்ஃபியூஷன். இப்போதைக்கு நம்ம 0ன்னு மட்டும் போட்டு வச்சிடலாம். இப்போ இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதில் 0 போட்டிங்கன்னா இந்த எரர் வராது. இப்போ வந்து 12 டிவைடட் பை 0 கொடுத்தனா ஆன்சர் 0னே தான் இருக்கும். ஆனால் 0 4ன்னு கொடுத்தனா அப்போது 12 டிவைடட் பை 4 3. ஓகேவா? ஓகே, எனிவே இப்போ 12 டிவைடட் பை 4 எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஸ்டெப் நம்பர் 1, நான் இங்கே 12ன்னு டைப் பண்ணோன்னே என்ன இருக்கும்? இந்த ஆன் வேல்யூ சேஞ்சுக்குள்ளே வந்து ஐடி என்குள்ளே கொண்டு போய் எதை வச்சுருக்கோம்? அப்போ 12 எதுக்குள்ளே வரும்? ஓகே, அடுத்தது 04ங்கிறது எங்கே போயிருக்கும்? எப்படி? இது வழியா? சாரி. ஓகே, இப்போது இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? வெறும் 4 தான். 04ங்கிறது வெறும் 4 தான். ஸோ இன்டீஜராக மாற்றிட்டா 04ங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. ஸ்ட்ரிங் அப்போ 0ங்கிறது ஒரு எழுத்து, 4ங்கிறது ஒரு எழுத்து. ஆனால் இப்போ அது வெறும் 4 ஆகிருக்கும். 12 பை 4 என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 3. ஆனால் இதுக்கு வரதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இங்கே வந்திருக்கும். இது 0வாக இல்லைங்கிறதுனால தான் இந்த எல்ஸ்குள்ளே வந்திருக்கும். அதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போது டெம்ப் டாட் வேல்யூக்குள்ளே என்ன போகும்? அப்போ இங்கே என்ன ரிட்டர்ன் ஆகும்? அப்போது இங்கே என்ன ரிட்டர்ன் ஆகும்? ஓகேவா? இப்போ இதுவே நான் வந்து 0 டைப் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். 04க்கு பதிலாக வெறும் 0ன்னு போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆயிருக்குன்னு மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல நான் 0 போட்டிருந்தேன்னா கிராஷ் ஆகிருக்காது. பிகாஸ் இந்த இஃப்க்கு வந்தோடனே ஐபி டாட் வேல்யூ என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்? அதுக்குள்ளே 0 இருக்கா? ஸோ அது 0வை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இப்போது இதுவும் 0, இதுவும் 0. அப்போது இந்த டபுள் ஈக்குவல் டு என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா, ரெண்டும் 0 இருக்கிறதுனால ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா அது உண்மை தானே, அதனால் இது வந்து ட்ரூன்னு சொல்லும். இப்போ இஃப்க்குள்ளே ட்ரூ இருந்துச்சுன்னா அது வந்து எல்ஸ்குள்ளே போகாது, இஃப்குள்ளேயே வந்துடும். இதெல்லாம் இஃப் எல்ஸ் சொல்லி தரப்போ உங்களுக்கு புரியும். ஒரு 3 வீக்ஸ் ஃப்ரம்னா நான் இஃப் எல்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அப்போ உங்களுக்கு இது கிளியராக புரியும். இஃப்குள்ளே போய்ட்டால் டெம்போட வேல்யூக்குள்ளே 0 தான் போகும். அப்போ இங்கே 0 தான் வரும். அதனால தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து 0ன்னு போட்டு கொடுத்தா உடனே 0ன்னு மாறிக்குது. ஓகேவா? நிறுத்திடுவோமா?